ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குதுல்ல. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்ரி ட்ரைனேஜ் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அனிமேஷன் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையல் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிகிராம் ஆப் இருக்கா, இது கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த சர்டன் ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஓப்பன் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓப்பன் ஆகாமல் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணணுன்றான். இப்போ இந்த ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி அதை போய் பண்ணுங்கிறது, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம்னு இருக்கும். அந்த சிஸ்டம்மை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபவுட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் நம்பர்னு இருக்குது பாருங்கள், இந்த பில்ட் நம்பர் X572 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். இதில் தான் நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாஸ்வேர்டுன்னு என்னோடய ஸ்க்ரீன், உங்களோட லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்களா, அதைவே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் நவ டெவலப்பர்னு காமிக்குதா. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீன்லேருந்து பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த அபவுட் ஃபோனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு வந்திருக்கு. இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது எல்லாமே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் மோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் செட்டிங்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். உங்களோட ஆண்ட்ராய்டோடது வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக பண்ண தெரிஞ்சவங்க வந்து பண்ணினாங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மூலமாக. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த பாருங்கள் இந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குங்களா, இதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டைம் இருக்கிறது வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதே மாதிரி அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல் அப்படிங்கிறது அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது 3 நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பேட்ரி ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் வாங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பேக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப், ஏதோ ஒரு ஆப், அதே டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டெலிகிராம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து லேகிங்கில் இருக்குது. அதே மாதிரி அப்போது அடுத்த செட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது பேக் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸ் உள்ளே போவோம். போயிட்டு வந்து சிஸ்டம்குள்ளே வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே வரோம். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டு அந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல் நல்லா இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 1 பண்ணி பாருங்கள். 1க்கு வச்சுட்டு பாக்கி 2 ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் கிளிக் பண்ணலாம்.
இப்போது கொஞ்சம் வந்து லேகிங்கில் தான் இருக்குது. அப்போ அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஆகலை. அப்போ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது, ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 1ல் வச்சுக்கலாம். விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேலையும் வந்து பார்த்திங்கன்னா 1ல் வச்சுக்கலாம். இப்போ இது 3 வந்து பார்த்திங்கன்னா 1 டைம்ஸ். இந்த 1 எக்ஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஆப்புக்கு போவோம். இந்த ஆப்ஸ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகுது. டெலிகிராம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட அட்வான்டேஜ். இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் அந்த ப்ராசஸர் ஸ்பீட் நீங்கள் வந்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்களா அப்ளை வந்த லேகிங்க்கும் இப்போவும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஸ்பீடு அதாவது 1 டைம்ஸுங்கிறது வந்து ஸ்பீடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பீடு நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணினால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சியூம் ஆகும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பவர் கன்சியூம் ஆக வேணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜ் நிற்கணும், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இது 3ஐயும் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரிக்ஸுங்க. ஆல்டர்னேட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா போடுறேன். ஓகே, தேங்க்யூ.